இவர்கள் வந்து அரசியல் சாசனத்திற்கு முழுக்க முழுக்க எதிரானவர்கள். அதனால தான் எங்களுக்கு 400 சீட்டு கிடைச்சா நாங்கள் அரசியல் சாசனத்தை மாற்றுவோம் அப்படின்னு வெளிப்படையாகவே அவங்க வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால தான் வந்து யூபி போன்ற மாநிலங்களில் அது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. நீங்கள் பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. தொடர்ச்சியாக வந்து அரசியல் சாசனத்திற்கு எதிரான மனப்பாங்கு இருந்தாலும் நீங்கள் அரசியல் சாசனம் இந்திய ஜனநாயகத்தை வலிமைப்படுத்திய தலைவர்களை அவர்கள் தொடர்ந்து அவமதிச்சு வர்றாங்க. அதில் முக்கியமான வந்து நேரு, அம்பேத்கர் அவர்கள். நேருவை வந்து அவங்க வெளிப்படையாகவே பல முறை தொடர்ச்சியாக அவமதிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்களை வந்து ஒரு மறைமுகமாக ஒரு விமர்சனங்கள் வைக்கிறதோடு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த முறை ஒரு நாடாளுமன்றம் நடக்கிறப்ப ஒரு அரசியல் சாசனம் தொடர்பான விவாதத்தில் அம்பேத்கரை வந்து நீங்கள் அம்பேத்கர்னு சொல்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு, நீங்கள் அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைச்சிருக்குங்கிறார். அதனோட இம்ப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பேரை சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் அவங்க சொல்ல வர்ற பாயிண்ட். ஏன் அம்பேத்கர் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு யோசிக்கணும். ஏன்னா மனுநீதிக்கு எதிராக ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர் அம்பேத்கர். அந்த எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் அரசியல் சாசன அமர்வில், ஆனால் வந்து அம்பேத்கர் தான் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்தார். ஸோ அதனால் ஒரு மிகச்சிறந்த அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோடைய மொத்த விவாதத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அதை எழுத்துப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக ஒரு சமூகத்தை, இந்திய சமூகத்தை ரொம்ப ஆழமாக உள்வாங்கி எழுதப்பட்டது நம்மளுடைய அரசியல் சாசனம். மனுநீதி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மேலே இருப்பாங்க, மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும், பெண்கள்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்க வெறும் குழந்தை மட்டும் பெற்றுட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும். இதுதான் மனுநீதியோட சாராம்சம். ஆனால் இந்திய அரசியல் சாசனம் எல்லோரையும் வந்து சமமாக நடத்துது, சமூக நீதிக்கான உரத்த குரலாக இருக்குது, சம வாய்ப்புகளை உறுதி செய்யணும்னு சொல்லுது. ஸோ மனுநீதிக்கு நேர் எதிரான ஒரு டாக்குமெண்ட் தான் இந்திய அரசியல் சாசனம். அதனால அவர்கள் அம்பேத்கரை அவமதிக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் அரசியல் சாசனத்தையும் சேர்த்தே அவமதிக்கிறார்கள். அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து வாழ்க்கை முழுவதும் ஒடுக்குமுறையை அனுபவித்து அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மிக உயர்ந்த ஒரு கல்வியை கற்று இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய சட்ட மேதையாக அவர் உருவெடுத்து அரசியல் சாசன அமர்வில் ஒரு டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாகி ஒரு சட்ட அமைச்சராகி ஒரு இந்திய சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தலைவராக அவர் உருவெடுத்தார். இன்னைக்கும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக இருக்கிறவர் வந்து அம்பேத்கர். அவர் ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்றப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் நம்ம வரையறுத்த முடியாது. பெண்கள் உள்ளிட்ட தினந்தோறும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகிற எல்லாருக்குமே வந்து அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு அடையாளமாக நின்றவர். ஸோ அதையெல்லாம் அடித்து நொறுக்குகிற ஒரு வேலையை தான் இன்னைக்கு பாஜகவும் அமித்ஷாவும் வெளிப்படையாகவே செய்கிறாங்க. ஆனால் நாடு முழுவதும் அதற்கு எதிரான ஒரு கொந்தளிப்பும் ஒரு தீவிரமான எதிர்வினையும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மட்டுமில்லாது வெளியிலையும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்கிறதுனால அதிலிருந்து மறைக்கிறதுக்காக ராகுல் காந்தி அவர்களை வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்றாங்க. அதனால வந்து இந்தியா முழுக்க இந்திய மக்கள் அம்பேத்கரையும் அரசியல் சாசனத்தையும் தங்கள் இதயங்களில் வைத்திருக்காங்க. அவருக்கு எதிராக அமித்ஷாவினுடைய பேச்சு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, கடுமையான கண்டனத்திற்குரியது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததற்காக இந்திய மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் அப்படி செய்யலைன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டு குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுக்க இருக்கிற காங்கிரஸ் கமிட்டிகள் இன்னைக்கோ நேற்று நாளை அந்த மாதிரி ஒரு கடிதத்தையும் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழியாக கொடுக்குறோம். மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளும் இதற்கு எதிரான அமித்ஷாவுடைய அம்பேத்கர் அவர்களை அவமதித்த பேச்சுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயமா நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. அம்பேத்கரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் அதே நாளில் ஏறக்குறைய நீங்கள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸரை, உயர் சாதியை சேர்ந்த ப்ரொஃபஸர்கள் மிக மோசமாக நடத்தி அவரை பொதுவெளியில் அவமரியாதை செய்து ஒரு இமெயிலில் வந்து அவரோட பேரை, அவரோட சாதியை குறிப்பிட்டு பகிரங்கமாக வெளியிட்டு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த தைரியம் எங்கிருந்து வருது அப்படின்னா, அம்பேத்கரை அவமதிக்கிற, அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை அவமதிக்கிற, ஒடுக்கப்பட்ட மக்களை அவமதிக்கிற ஒரு பாஜக ஆட்சி வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்குது அப்படிங்கிற தைரியம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து இந்த நாட்டில் உருவாக்குது. நம்ம ஐஐடி, ஐஐஎம் மாதிரி ஒரு மிகப்பெரிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஒரு புகழ்வாய்ந்த நிறுவனங்கள்லேயே இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் அதிகரிச்சிருக்குது அப்படின்னா அதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் வந்து ஒரு அம்பேத்கர்
அம்பேத்கருடைய திட்டங்களுக்கு எதிராக, அம்பேத்கர் உருவகித்த இந்தியாவின் அரசியல் சாசனத்திற்கு எதிராக அவங்க நேரடியான ஒரு ஆட்சியை நடத்துறாங்க, நம்ம மீதெல்லாம் யாருமே நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் அவங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி மாநில உரிமைகளை ரொம்ப மோசமாக ஒரு சிதைக்கிற ஒரு போக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து தமிழர்களுடைய ஒரு வாழ்வியல் சார்ந்த பாரம்பரிய ஒரு கலாச்சாரமான ஒரு திருவிழா. அந்த திருவிழா நடக்கிற நாள் தான் வந்து நெட் தேர்வு எழுதுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு திருவிழாவில் டேட் அறிவிக்கிறாங்க. அப்போ அதனோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுடைய தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நம்மளுடைய வாழ்வியலை அவமதிக்கிறது. இரண்டாவது, அந்த மாதிரி ஒரு முக்கியமான திருவிழா நேரத்தில் வந்து நீங்கள் வந்து தேர்வை வைத்தா, இப்போ நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென்னிந்தியாவிலையும் சரி வடகிழக்கு மாநிலங்களும் சரி பொங்கல் வந்து வேறு வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் வந்து தேர்வு எழுத மாட்டாங்க. அதனால வந்து இந்த மாநிலங்கள் அல்லாத மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிராக அம்பேத்கர் கொள்கைக்கு எதிரான செயல் திட்டத்தோடு இயங்குகிற இந்த அரசாங்கத்தினுடைய மனநிலை என்னவோ அதுதான் வந்து பொது தேர்வுகளை மாணவர்கள் மீது திணிக்காத, மாணவர்கள் ஒரு பரந்துபட்ட அறிவை வளர்த்து கொண்டு அவர்களுடைய திறமைகளை முன்னெடுத்து போறது தான் ஒரு மன அழுத்தம் இல்லாம கல்வி கற்கிறதுனா உலகின் மிகச்சிறந்த தேர்வு முறைன்னு வந்து நீங்க உலகெங்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல திருப்பியும் வந்து ஒரு இந்திய கல்வி முறையை, இந்தியாவை கற்காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு முயற்சி தான் இதை நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க தொடர்ந்து வந்து இந்த பிஎம்ஸ்ரீ பணம் 2000 கோடி நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சொல்றது வந்து ஒரு அபத்த. அப்ப நம்ம கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறப்ப நாங்க ஹிந்தி பேசாத மாநிலம் தானே, எங்களுக்கு ஹிந்தி தெரியாதானே, அப்ப எங்கள்கிட்ட ஜிஎஸ்டி வாங்காதீங்க, எதுக்கு எங்கள்கிட்ட வரி மட்டும் வாங்குறீங்க? வரி பேசுகிறப்ப உங்களுக்கு நாங்கள் ஹிந்தி பேசாத மாநிலம், நாங்கள் தமிழ் தான் பேசுகிறோம், எங்களுக்கு தமிழ் தான் எங்களுக்கு உயிர், எங்களுக்கு தமிழ் தான் உணர்வுன்னு இருக்கிற ஒரு மாநிலத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் ஹிந்தி பேசினா தான் பணம் திருப்பி கொடுக்கணும். அந்த பணம் என்ன நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுக்குறது இல்லை பாஜக. நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை தான் நம்ம திருப்பி கேட்குறோம். ஒரு உரிமையுள்ள பணம் தானே அது. அதை நீங்கள் வந்து ஹிந்தி பேச மாட்டேங்கிறீங்க, கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் ஹிந்தி பேச மாட்டேங்கிறோம்ல, எங்கள்கிட்ட வரி வாங்காதீங்க. நான் எங்களுக்கு இந்த பணம் தேவையில்லை. இதை விட அதிகமாக வந்து நாங்கள் வந்து கல்விக்கும் பொது மருத்துவத்திற்கும் உள்கட்டமைப்புகளுக்கு நாங்கள் முதலீடு செய்வோம்ல, அப்போ சொல்ல வேண்டியதானே. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.